வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 2A, 4 இந்த மாதிரி தேர்வுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா முதல்ல படிக்க வேண்டிய விஷயம் ஸ்கூல் புக்ஸ் தான். ஸ்கூல் புக்ஸை தாண்டி நிறைய புக்ஸ் நீங்கள் படிக்கணும். அதாவது குரூப் 1, குரூப் 2க்கு. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த், யூனிட் நம்பர் 8க்கு தற்கால தமிழ்நாட்டின் வரலாறு வெங்கடேசன் சார் புக்கு, எக்கனாமிக்ஸுக்கு ரமேஷ் சிங், வரலாறு இந்திய தேசிய இயக்கம் இது இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா பூனம் தலால் தஹியா, ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன். தமிழ்ல படிச்சீங்கன்னா சிந்து முதல் பிளாசி வரை வெங்கடேசன் புக்கு, இந்திய விடுதலை போராட்ட வரலாறு வெங்கடேசன் புக்கு, ஜாகிரபிக்கு மஜித் ஹுசைன் புக்கு. இதெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா படிக்கணும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இதே சேனல்ல என்னென்ன புக்ஸ் படிக்கணும்னு தெளிவா ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், அதை பாருங்க. இந்த வீடியோ எங்கன்னா வேர் டு ஸ்டடி ஃப்ரம் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக். தமிழ்நாடு பள்ளி பாட புத்தகங்கள்ல நாம எந்தெந்த பாடங்களை நம்ம படிக்கணும், எந்தெந்த பாடங்கள் சிலபஸ்ல கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதாவது வேர் டு ஸ்டடி ஃப்ரம் ஸ்கூல் புக்ஸ். இதில் நம்ம பார்க்க போறது என்னன்னா ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, பயாலஜி பார்க்க போறது இல்லை. இப்போ ஹிஸ்டரி சொல்லிட்டோம், கூடவே ஐஎன்எம்மும் சேர்ந்து வந்துடும். ஹிஸ்டரி படிக்கும்போது ஐஎன்எம் சேர்ந்து வந்துடும். இப்போ யூனிட் நம்பர் 8, யூனிட் நம்பர் 9 இது உங்களுக்கு ஜியாகிரபியில எக்கனாமிக்ஸ்லாம் கலந்தே வந்துடும். அப்போ ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து நாம என்னென்ன லெசனை படிக்கணும் அப்படிங்கிறத இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். கண்டிப்பா நீங்க இதை படிச்சுட்டு தான் மற்ற புத்தகங்களை படிக்கணும். இதை படிக்காம நான் டைரக்டா போய் சிபிஎஸ்சி புக்ஸ் படிக்கிறேன், நான் டைரக்டா போய் லட்சுமிகாந்த் படிக்கிறேன், பூனம் தலால் புக் படிக்கிறேன் அப்படின்னா அது உங்களுக்கு இந்த டாஸ் போடுற மாதிரி தான். நீங்க ஹெட் கேட்குறீங்க, ஹெட் விழுந்ததுன்னா சந்தோஷம், டெய்ல் வந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆயிடும். அதனால இது பேஸ். இந்த பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு மற்றது என்ன வேணாலும் படிக்கலாம். ஸோ நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் கிளாஸ் பத்தின இன்டிமேஷன் கொடுத்துட்டு போகலாம். டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ, போலீஸ்னு எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு கம்பைன்டு ஃபவுண்டேஷன் பேட்ச். ஜிஎஸ்க்கு மட்டும் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ்லாம் இருக்காது, ஒன்லி ஜிஎஸ். இந்த சப்ஜெக்ட்லாம் எடுக்க போகிறோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸ் இருக்கும், 2 லாங்குவேஜ்லையும். இதை நீங்க வீடியோ அண்ட் பிடிஎஃபை ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நெட்டு யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம்லாம் ஆஃப்லைன்லேயே எத்தனை முறை வேணாலும் பார்க்கலாம், உங்க வேலிடிட்டி முடிகிற வரைக்கும். இந்த வீடியோ அண்ட் பிடிஎஃபை டவுன்லோட் பண்றது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆப்புக்குள்ளார மட்டும்தான் இருக்கும். நீங்க யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது, ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது, பிரிண்ட்லாம் எடுக்க முடியாது, சேஃப்டி பர்பஸுக்காக. இது நீங்க லேப்டாப்ல பார்த்துக்கலாம், ஃபோன்ல பார்த்துக்கலாம், ஐஃபோனு, ஆண்ட்ராய்டு எதில் வேணாலும் பார்த்துக்க முடியும். இது ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் தான், லைவ் கிடையாது. ஸோ இதுக்கு ஒரு February 11 வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஆஃபர் கொடுத்துருக்குறோம். 15 மந்த் வேலிடிட்டி, 3000 ஃபீஸு. இதுவே நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, 3 சப்ஜெக்ட்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட். அப்போ அவங்களுக்கு பாதி ஃபீஸ் பே பண்ணால் போதும். பிடபிள்யூடி, டிடபிள்யூ இவங்களும் பாதி ஃபீஸ் பே பண்ணால் போதும். இதுவே நீங்கள் தனியாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்க போறீங்க அப்படின்னா 699 பே பண்ணால் போதும். இது எல்லாமே February 11 தைப்பூசம் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. காரணம் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 year ஆக போகுது. ஸோ இது வரைக்கும் இந்த ஃபீஸ் தான் வச்சிருக்கிறோம், எந்த மாற்றமும் பண்ணலை. அதனால இந்த டேட்டுக்கு அப்புறம் February 12 இருந்து எந்த ஆஃபருமே இருக்காது. 1 year கோர்ஸ் 4000, இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் 899 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிடும். இவ்வளோதான். எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல தான் இந்த கிளாஸ் நம்ம எடுக்கிறோம். இந்த மொபைல் ஆப்பை நீங்கள் ஆண்ட்ராய்டு, ஐஃபோனு, வெப்சைட்டு எதில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். எல்லா லிங்க்குமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் கொடுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ரெண்டாவது, நம்ம ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு ஓல்டு புக், நியூ புக்கு, அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா ஒரு சோர்ஸு, அதர் ஆத்தர்ஸு, அதையெல்லாம் பார்த்து அதை படித்து நோட்ஸ் எடுத்து அதை தாண்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம கலந்து தான் இந்த கிளாஸாக கொடுக்குறோம், ஃபவுண்டேஷன் கோர்ஸாக கொடுக்குறோம். அதனால தான் இது எல்லா எக்ஸாமுக்கும், எந்த எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தான் இந்த கிளாஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது நம்ம ஆப்போட வியூ. தனித்தனியாக சப்ஜெக்ட்ஸு, கோர்சஸ் இருக்குது, அதே போல் இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட். இதுதான் நம்ம ஆப்போட வியூ. ஸோ இந்த பிடிஎஃப்பை நான் நம்ம டெலகிராம் குரூப்பில் போடுறேன், டெலகிராம் குரூப்பில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? டெலகிராம் குரூப்பில் நிறைய ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் இருக்குது, அதையும் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலகிராமோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி.
இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ரெண்டுத்தையும் சேர்த்தே நம்ம சொல்றோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நான் நான் ஃபுல்லாக படிச்சு காட்டினா ரொம்ப டைம் ஆகிடும். அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை சும்மா ஒரு சாம்பிள் உங்கள்கிட்ட காட்டிட்டு பிடிஎஃப் நான் நம்ம டெலகிராமில் கொடுத்துட்றேன். நீங்கள் டெலகிராமில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சிந்துவெளி நாகரிகம் எங்கெங்கெல்லாம் படிக்கலாம்? ஃபர்ஸ்ட் விஷயம் 6th and 11th. இதை தாண்டி வேற எங்க சார் படிக்கலாம்? 9th standardல கொடுத்துருக்குறாங்க. இதையும் தாண்டி இதுல நம்ம சொல்லாத விஷயம், ஏன்னா அந்த புக்கு நீங்க ஃபுல்லா படிக்கணும், அதனாலதான் நான் சொல்லல. 11th 12th எத்திக்ஸ், அதாவது இந்த புக்லயே இந்த பிடிஎஃப்லயே கடைசியில் இருக்கும் 11th and 12th எத்திக்ஸ் படிங்க. அதாவது அறவியலும் இந்திய பண்பாடும் அப்படிங்கிற புத்தகம். அந்த 2 புக்கு நீங்க கண்டிப்பா படிச்சாகணும். வாங்கிட்டு போன நண்பன் அந்த புக்கை திரும்பி கொடுத்துட்டாங்க என்கிட்டயே. ஸோ இதுதான் அந்த புக்கு, 11th and 12th அறவியலும் இந்திய பண்பாடும் அப்படிங்கிற புக்கு. இது தமிழ்ல மட்டும்தான் இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்காது. ஸோ அது உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்றோம் பாருங்க. யூனிட் நம்பர் 8, அதாவது பழைய 8 இப்போ 6, தமிழ்நாடு கலை அறிவியல் இலக்கியம் சமூக சேவை. அது நான் ஆர்டிகல் நம்பருக்கு அதுக்கு போயிட்டேனா? ஓகேப்பா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அறவியலும் இந்திய பண்பாடும். தமிழ்நாடை பத்தி இருக்கும், இந்தியாவை பத்தி இருக்கும், தமிழ்நாட்டு சம்பந்தமான எல்லா விஷயமும் அந்த புக்ல இருக்கும். அதே போல 12th புக்ல இந்தியா தொடர்பான விஷயங்களும் கலந்துருக்கும். அதுல சிந்துவெளி நாகரிகம் பத்தி இருக்கும். ஸோ அதை படிச்சாகணும். யூனிட் நம்பர் 8க்கு வரும். இப்போ இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் 6 ஹிஸ்டரி பார்ட்லயும் இது கவர் ஆகும். மெயின்ஸ் எழுத போறீங்கன்னா எத்திக்ஸ்னு ஒரு டாபிக் வருது இல்ல, ஒரு பேப்பர்ல ஒரு பார்ட், குரூப் 1 மெயின்ஸ்ல, அதுலயும் கவர் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு அது கண்டிப்பாக 11th 12th எத்திக்ஸ் புக் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சிந்துவெளி நாகரிகத்துக்கு இது படிச்சா போதும். ஸ்கூல் புக்ஸை தாண்டி நிறைய படிக்கணும். நீங்க குரூப் 1 குரூப் 2 படிக்கிறீங்கன்னா நம்ம அதை தான் முன்னாடியே சொல்லியிருந்தோம். பூனம் தலால் தஹியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த புக்கு படிக்கிறோமோ, எதை படிச்சு கிளாஸ் எடுக்கிறோமோ, நம்ம அதை தான் நம்ம மற்றவங்களுக்கும் கைட் பண்றோம். ஸோ இது நம்ம படிச்சுட்டு இருக்கிறேன், அதனால இந்த இடத்துல வச்சிருக்கேன். அப்படி அவங்களே ஒரு கார்டு கொடுத்துருக்குறாங்க, நம்ம எந்த பேஜ் மறந்துட்டோம் படிச்சு மறந்துட்டோம் தான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவலுக்கான பூனம் தலால் தஹியா புக் இது. ஓகே, குப்தாஸ் 6th 11th இந்த ஸ்டாண்டர்ட்ல எந்த லெசன் படிக்கணும்னு கொடுத்துருக்குறேன். எந்த லெசன் படிக்கணும். அதே போல டெல்லி சுல்தான், முகலாயர்கள் 7th and 11th 7th 11th மராத்தாஸ், விஜயநகர அண்ட் பாமினி கிங்டம்ஸ். சவுத் இந்தியன் ஹிஸ்டரி 11th 7th 6th தென்னிந்திய வரலாறு எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதே போல ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் இது இந்திய ஆட்சியல், இந்தியன் பாலிட்டிக். அடுத்ததாக ஜியாகிரபி, புவியியல். ஃபர்ஸ்ட் சோலார் சிஸ்டம், அதுக்கப்புறம் புவியினுடைய அமைவிடம், பிசிக்கல் ஃபீச்சர்ஸு, ரெயின், மான்சூன், மழைக்காலம், பருவகாலம், வானிலை, காலநிலை, இந்தியாவில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள், முக்கியமான ஆறுகள், மண் வகைகள், காடு, இதெல்லாம் எந்த லெசன், எந்த ஸ்டாண்டர்ட் புக்கு, எந்த லெசன் படிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். ஸோ இது முடிஞ்சது, ஜியாகிரபி முடிஞ்சு. அடுத்தது இந்தியன் எக்கானமி. இந்தியன் எக்கானமியில் எந்த லெசனு எந்த ஸ்டாண்டர்ட் புக்ல படிக்கணும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருப்போம், பார்த்துக்கோங்க. ஸோ ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி முடிஞ்சது. கடைசியாக எத்திக்ஸ், அறவியலும் இந்திய பண்பாடும் 11th 12th படிச்சே ஆகும். அடுத்ததாக பிசிக்ஸில் நான் பயாலஜி மட்டும் கொடுக்கல, ஏன்னா பயாலஜியில் பார்த்தீங்கன்னா பெரிய புக்கு, பெருசாக நான் நிறைய படிக்கணும், ஆனால் வரக்கூடிய கேள்விகள் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால நான் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மட்டும் கொடுத்துருக்குறேன். எக்ஸாம்பிள் பிசிக்ஸ் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸில் பேரிடத்தின் இயல்புகள் அப்படிங்கிறதுல ஸ்கூல் புக்கில் என்ன லெசன் படிக்கணும். அதே போல் மெஷர்மெண்ட்ஸ், அளவீட்டியல், இயக்கவியல், அழுத்தம், ஆற்றல், வெப்பம், ஒளி, காந்தவியல், அணுக்கரு இயற்பியல், லேசர். அடுத்ததாக லாஸ்ட்ல எலக்ட்ரானிக்ஸ், மின்னியல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். அப்புறம் கெமிஸ்ட்ரி இருக்கக்கூடிய முக்கியமானது. இதெல்லாம் பேசிக், ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த 6th to 8th வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதனால அதில் என்னென்ன படிக்கணும்னு கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் கார்பனும் அதன் சேர்மமும், இதுல ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். தனிமங்களும் சேர்மங்களும், ஆசிட் பேஸ் சால்ட், இதுல ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் வந்துடும். அதுக்கு எந்த புக்ல, அதாவது நம்ம ஸ்கூல் புக்கு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா அமிலம், காரம், உப்புனா 9th புக்ல 2nd வால்யூம்ல லெசன் 6 படிக்கணும். 8th புக்கு 3rd வால்யூம்ல லெசன் 5 படிக்கணும்.
ஸோ இவ்வளோதான்ப்பா. தட்ஸ் ஆல். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சொல்லியாச்சு, எத்திக்ஸ் புக் சொல்லியாச்சு, ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ரெண்டும் சேர்ந்து ஹிஸ்ட்ரி புக்கில் சொல்லியாச்சு, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, கான்ஸ்டியூஷன் ஓவர். இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் இது மட்டும் படித்தா போதுமா? கண்டிப்பாக குரூப் 1 குரூப் 2க்கு பத்தாது, நிறைய வெளியிலேருந்து படிக்கணும். நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் காட்டின மாதிரி பூனம் தலால் தஹியா ஹிஸ்ட்ரிக்கு, ஸ்பெக்ட்ரம் புக்கு மாடர்ன் இந்தியாவுக்கு, தமிழில் பார்த்தீங்கன்னா சிந்து முதல் பிளாசி வரை வெங்கடேசன், அதே போல் இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு வெங்கடேசன், இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் நம்ம படிச்சே ஆகணும். படிச்சாதான் குரூப் 1 குரூப் 2ல பாஸ் பண்ண முடியும். கட்டாயமா இதை நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. தட்ஸ் ஆல். ஸோ இதை அப்படியே நான் பிடிஎஃபாகவும் நம்மளுடைய டெலகிராம்லேயே கொடுத்துட்றேன். டெலகிராமோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம ஸ்கூல் புக்ஸ் மட்டும் இல்லாமல் ஓல்டு புக், நியூ புக்கு, நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ஆத்தர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, அது டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வே, ஈவன் யூபிஎஸ்சி வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே கோத்ரூ பண்ணி அதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் நம்மளுடைய பெய்டு கிளாஸ் வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த பெய்டு கோர்ஸில் இந்தந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் ஆகுது. இதை பற்றின டீட்டெயில் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன். ஸோ இந்த ஆஃபர் முடியறதுக்குள்ளார இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த ஆன்லைன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும். தேங்க்யூ.